நூக்கல் பொரியல் எப்படி பண்ணலான்றதை பார்க்கலாம். நான் வந்து ரெண்டு நூக்கல் எடுத்திருக்கேன். இதில் வந்து இலைகளாக கூட வரும் சில நேரத்தில். இந்த இலைகள் வரல இன்றைக்கி, சும்மா அப்படியே தான் வந்திருக்குது. இலையெல்லாம் கட் பண்ணிட்டு வந்திருக்குது. இது வந்து மேலே வந்து இந்த தோலை வந்து நல்லா சீவிக்கலாம். பிஞ்சியாக இருந்தால் தான் நல்லா இருக்கும். முத்தலாக இருந்ததுன்னா நார் இருக்கிற மாதிரி இருக்கும். அதனால் பிஞ்சு கிழங்கா பார்த்து வாங்கிக்கோங்க, பிஞ்சு நூக்கலாக பார்த்து வாங்கிக்கோங்க. நல்லா தண்ணி விட்டு கழுவிக்கலாம். தோலை சீவிட்டு அதுக்கப்புறம் தண்ணி விட்டு நல்லா கழுவிக்கோங்க. கழுவிட்டு இதை வந்து நம்ம சின்ன சின்ன துண்டுங்களாக கட் பண்ணிக்கலாம். சின்ன சின்ன துண்டுங்களாக கட் பண்ணிக்கிட்டோம் அப்படின்னா தான் நமக்கு நல்லா வெந்து வரும். சாப்பிட்றதுக்கும் நல்லா இருக்கும், சீக்கிரமாகவும் வெந்து வந்துடும். இந்த சைஸில் நம்ம கட் பண்ணிக்கிட்டால் போதும். எல்லாத்தையும் கட் பண்ணிவிட்டு காட்டுறேன். இது எல்லாத்தையுமே கட் பண்ணிட்டேன். இப்போ வந்து ஒரு வாணலில் 2 டீஸ்பூனு எண்ணெய் விட்டுருக்கேன். 2 டீஸ்பூன் விட்டுக்கோங்க, நிறைய எண்ணெய் விட்டுக்க வேண்டாம். நான் 1/4 டீஸ்பூனு கடுகு போட்டுக்கலாம். 1/4 டீஸ்பூன் கடுகு போட்டிருக்கேன். 1/2 டீஸ்பூனு கடலைப்பருப்பு போட்டுக்கிறேன். 1/2 டீஸ்பூனு உளுத்தம்பருப்பு போட்டுக்கலாம். ஒரு 2 காஞ்ச மிளகாய் கிள்ளி போட்டுக்கோங்க. ஒரு கொத்து கருவேப்பிலை போட்டுக்கலாம். 2 காஞ்ச மிளகாய் கிள்ளி போட்டுட்டு ஒரு கொத்து கருவேப்பிலை எல்லாம் போட்டு நல்லா வந்து வதக்கிக்கோங்க. ஃபஸ்ட்டு பருப்பு வந்து நல்லா வெந்து வரட்டும், நல்லா வதங்கி வரட்டும். அதுக்கப்புறம் ஒரு கைப்பிடி அளவுக்கு வெங்காயம் போட்டுக்கலாம். நான் வந்து மீடியம் சைஸ் வெங்காயம் சின்ன பொடியாக கட் பண்ணி போட்டிருக்கேன். சின்ன வெங்காயம் கிடச்சா கூட போட்டுக்கலாம். நான் பெரிய வெங்காயம் தான் போட்டிருக்கேன். நல்லா பொடியாக கட் பண்ணி போட்டுக்கணும், அப்போ தான் நல்லாயிருக்கும். நல்லா வெங்காயம் வதங்கி வரணும். இதில் வந்து ஒரு சிட்டிகை ஒரு பிஞ்சு அந்த கணக்கு வரும். அந்த அளவுக்கு மஞ்சத்தூள் போட்டுக்கலாம். அதையும் நல்லா வதக்கி விட்டுக்கோங்க, பச்சை வாடை போகிற வரைக்கும். இப்போ கட் பண்ணி வச்சுருக்கிற நூக்களை வந்து அதில் கொட்டிட்டு நல்லா கலந்து விட்டுக்கோங்க. கலந்து விட்டுட்டு ஒரு கை அளவு மட்டும் தண்ணி விட்டுக்கோங்க. நிறைய தண்ணி விட்டுக்க வேண்டாம், அதுலேயே இருந்தால் நமக்கு தண்ணி பிரிஞ்சு வரும். அதனால் ஒரே ஒரு கை மட்டும் அப்படி தெளித்து விட்டுக்கோங்க போதும். இதுக்கு மேலே தண்ணி விட தேவையில்லை. உப்பு வந்து நம்ம ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு போட்டுக்கலாம். உப்பு வந்து அவங்கவுங்க டேஸ்ட்டுக்கு தகுந்த மாதிரி போட்டுக்கோங்க. காரமும் உப்பும் அவங்கவுங்க டேஸ்ட்டுக்கு தகுந்த மாதிரி போட்டுக்கோங்க. நான் 2 பச்சை மிளகாய் 2 காஞ்ச மிளகாய் தான் போட்டிருக்கேன். உங்களுக்கு பச்சை மிளகாய் வேணும்னாலும் கூட நீங்கள் போட்டுக்கலாம். இந்த பொரியலுக்கு வந்து காஞ்ச மிளகாய் போட்டால் தான் நல்லா இருக்கும். இல்லைன்னா ஒரு மாதிரி அது ஒரு வாசம் வர்ற மாதிரி இருக்கும் பச்சை மிளகாய் போட்டால். அதனால தான் நான் காஞ்ச மிளகாய் போட்டிருக்கேன். இடையில நம்ம இந்த மாதிரி கலந்து விட்டுக்கணும். ஓப்பன் பண்ணிவிட்டு அந்த ஒரு கைப்பிடி தண்ணி தான், அதுக்கு மேலே தண்ணி தேவையில்லை. நல்லாவும் வந்துச்சு. நான் ஒரு 1/2 தேங்காய் மூடி துருவி நான் அதில் சேர்த்துக்கிறேன். 1/2 தேங்காய் மூடி நல்லா துருவி சேர்த்துட்டு இதையும் நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இது வந்து ரசம் சாதம், மோர் சாதத்துக்கெல்லாம் நம்ம தொட்டு சாப்பிட்டோம்னா அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். நம்ம வீட்டில் காய் வச்சு குழம்பு வைக்கலன்னாலும் கூட வெறும் பருப்பு கடைஞ்சிட்டு கூட இந்த பொரியல் வச்சு சாப்பிட்டோம் அப்படின்னா அவ்வளோ டேஸ்டியாக இருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.